ஹாய் ஹலோ எவ்ரிபாடி. இன்னைக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை போமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஆமாங்க, இது ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக போய் பார்க்கலாம். கதையில் ஹீரோவோட பேர் பாரதி. அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவருக்கு ஒரு அழகான மனைவி, அவங்க பேர் சரஸ்வதி. ஆனால் ஹீரோ மட்டும் அவங்க ஒய்ஃபை ரொம்ப செல்லமாக சரஸ்ன்னு தான் கூப்பிடுவார். அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. மூத்த பையன் பேர் வசீகரன். அவனுக்காக ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பொண்ணெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி பொண்ணு கேரளாவை சேர்ந்தவங்க. நாளைக்கு போய் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி நாள் ராத்திரி பாரதி வந்து அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன முக்கியமான வேலை இருக்குது, நான் வர முடியாது, நீங்கள் போய் பொண்ணை பாருங்கள், அதுக்கப்புறமா நான் வந்து மற்ற விஷயத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மனசே இல்லாமல் எல்லாரும் அவரை மட்டும் விட்டுட்டு கேரளாவுக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க. போன இடத்துல பொண்ணை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பொண்ணு பேர் தீபிகா. அவங்க ரொம்ப துரு துரு துருன்னு இருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. அவள் செம்மா வளர்ந்தவாள். அம்மா ரொம்ப சாதுவானவங்க, அப்பா ரொம்ப ஜோவியலானவர். அந்த அழகான குடும்பத்தில் இவங்க எல்லாரும் பேசி சந்தோஷமாக இருக்கும்போது பொண்ணு ரொம்ப படப்படன்னு பேசுகிறா. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ போட்டில் போகும்போது வசீகரனும் தீபிகாவும் ரொம்ப அழகாக தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு லவ் மொமெண்ட்டை வந்து அங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. தீபிகா வந்து வாலண்டரியாக வசீகரன் கையில் இருக்கிற மோதிரத்தை தன் கையில் போட்டு விட சொல்லி ஒரு குட்டி என்கேஜ்மெண்ட்டை அங்கேயே முடிச்சிடுறாங்க. 2 பேரும் க்யூட்டாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் பாரதி கிட்ட சரஸ் வந்து பொண்ணு வீட்டில் இப்படி நடந்துச்சு, பொண்ணு வீட்டில் அப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனேப்பா, அவங்க பொண்ணோட அம்மா பேரும் உங்கள் பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவர் கேட்கும் போது தான் அவரோட பேர் வந்து பாரதி. ஸோ பொண்ணோட அம்மா பேரும் பாரதின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நிமிஷம் முகம் மாறுது. யார், எந்த ஊரில் இருந்தவங்க, அவங்க அப்பா யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு போஸ்ட்மேனாக இருந்தவர்ன்றத சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு பயங்கர ஷாக்கு. இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. பார்த்தா இவரோட ஸ்கூல் டேஸ் லவ் தான் இந்த பாரதின்றவங்க. இவருக்கு இப்போ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் முழிச்சுக்கிட்டே இருப்பார். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இவர் கூட ஒரு கொலீக் ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க காலேஜில். அவங்க பேர் விமலா. இவர் அவங்கள விமல்னு கூப்பிடுவார். அவங்களுக்கு இவர் மேலே ஒரு சின்ன க்ரஷ் கூட இருக்கும். ஆனால் இவர் வந்து அவங்கக்கிட்ட அத்துமீறி பேச மாட்டார். பட் அதை அவரை என்ஜாய் பண்ணுவார். இவர் எல்லார் முன்னாடியும் நடந்துக்கிற மாதிரி இவர் பர்சனல் லைஃப்பில் கிடையாது. இவர் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் பேசணும் கொள்ளணும்லாம் நினைப்பார். பட் அவங்க ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஏகபத்னி விருதன். அவங்க ஒய்ஃபை தவிர வேறு எந்த பொண்ணும் அவர் வாழ்க்கையில் இல்லைன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவர் அப்படி தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பார். அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட்லேயே இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் லைஃப்லேயே நான் பார்த்த முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் நீ தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை அவங்க வந்து 25 வருஷமாக நம்பிட்டும் இருப்பாங்க. இப்போது அவங்களோட கொலீக் விமலா கிட்ட இவர் போய் பேசுவார். இவர் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போனாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து என்னோட ஸ்கூல் டேஸ் லவ்வரு. ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். முதல்ல இந்த விஷயத்த நான் எப்படியாவது என் மனைவி சரஸ் கிட்ட சொல்லிடணும்னு சொல்லி இவர் வந்து ஆதங்கப்படுவார். ஸோ அவங்களுமே வந்து முதல்ல போய் சொல்லுங்கள் சார், இது ரொம்ப தப்பு, அவங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் சொல்கிறதுக்கு நினைப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அவங்க தூங்கும் போது நீங்கள் அதை சொல்லிடுங்க. ஸோ அவங்களுக்கு அது கேட்ட மாதிரியும் இருக்கும், கேட்காத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க படுத்திருப்பாங்க அன்றைக்கி ராத்திரி. ஸோ இவர் போய் அவங்க பக்கத்தில் படுத்துட்டு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க தூங்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்க டபக்குன்னு எழுந்து உட்காந்து இவரை செம்ம அடி அடிப்பாங்க. அப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய் என்ன ஆச்சு, என்ன விஷயன்றத அவங்க கேட்கும்போது இவர் வந்து விஷயத்த சொல்லுவார். அவங்களுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கும். இங்கே இவங்க 2 பேரும் கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேரும் சேர்ந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வசீகரனும் தீபிகாவும் இன்னும் நல்லா பாண்டே ஆகி அவங்க லவ் ஸ்டோரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ சரஸ் வந்து பாரதி கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்கள் லவ் ஸ்டோரியை நான் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எனக்கு தீபிகாவுக்கும் வசீகரனுக்கும் என்ன முடிவு எடுக்க முடியுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்கள் லவ் ஸ்டோரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பாரதி அவரோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாரு. ஹீரோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க எதிர் வீட்டுக்கு வந்த பொண்ணு தான் அவங்க பாரதி.
சடனா எதிர் வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த வயசுக்குரிய குறும்போட அந்த பொண்ண வந்து எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணி அந்த பொண்ண பார்க்கவும் செய்றாரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. பார்த்த உடனே சாருக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் வந்துடுது. ஆனா அத சொல்லாம அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நெனைக்கிறாரு. அங்க அந்த பொண்ணு கூட பேசணும்னு நெனைக்கும்போது பார்த்தா, அந்த பொண்ணு அவங்க ஸ்கூலுக்கே வந்து சேருவா. அந்த பொண்ணோட பேருமே வந்து பாரதி. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது மூலியமா அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புடிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து கட் ஆகி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருது. இங்க வந்து இப்ப பாரதிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் யாருன்னு பார்த்தா விமல்னு போட்டிருக்கு. இவர் கட் பண்ணி விடுறாரு. சரஸ் வந்து "ஏன் கட் பண்றீங்க? பேசுங்க" அப்படின்னு சொன்னோனே, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல பேசுங்க" அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, "இது வந்து விமலான்னு என் கூட வேலை பார்க்குறவங்க. நாங்க விமல்னு கூப்பிடுவோம்" அப்படின்னு சொன்னோனே, இவங்க நெக்ஸ்ட் டைம் கால் வரும்போது அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுர்றாங்க. அவங்க எடுத்த உடனே, "பாரதி உங்க ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் வந்து, "நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா இருக்கேன் விமல், அப்புறம் பேசுறேன்னு" கட் பண்ணிடுறாரு. அப்ப வந்து சரஸ்க்கு கோவம் வருது. "என்ன தவிர உங்க காதல் கதை ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல" அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுவாங்க. ஆனா, இவங்களால சரியா தூங்க முடியாது. மறுநாள் இவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாரு. இவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. கிளம்பி நேரா இவங்க காலேஜுக்கே போயிடுவாங்க அவர பார்க்கறதுக்கு. இவங்கள பார்த்தோன்னே அவர் பயங்கர ஷாக் ஆகி, திருப்பி அவங்கள வந்து வண்டியில அழைச்சிட்டு வரும்போது, மறுபடியும் அந்த இடத்துலயுமே விமல் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ண உடனே இவர ஸ்பீக்கர்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல போட்டுடுவாரு. போட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் என்ன ஏதுன்னே சொல்லாம எடுத்த உடனே, "நேத்து உங்க கதைய கேட்டு நான் ரொம்ப உருகி போயிட்டேன். அதுவும் நீங்க சொன்ன அந்த கிஸ்ஸிங் சான்ஸே இல்ல. கமலஹாசன் தோத்தாரு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இங்க வந்து பக்கத்துல அது சரஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும். அப்படியே நிறுத்திட்டு, "அது என்ன? அப்படி என்ன ஆச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதைக்குள்ள போவாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்குக்குள்ள போவோம். ஃப்ளாஷ்பேக்கில அவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சு, ரொம்ப ஜாலியா நடந்துட்டே இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு மரத்தடியில நின்னு அவர் வந்து அந்த பொண்ண வந்து கிஸ் பண்ணுவாரு. அத வந்து பாரதியோட அப்பா பார்த்துருவாரு. அதாவது ஹீரோ பாரதியோட அப்பா பார்த்துடுவாரு. அவர கூப்பிட்டுட்டு வந்து வீட்ல வச்சு வெளு வெளுன்னு வெளுப்பாரு. அப்ப அவர ரோட்லயே போட்டு அடிக்கும்போது, எதிர் வீட்ல தானே இருக்காங்க பாரதி. அவங்களோட அப்பாவுமே அப்பதான் வெளியிலேருந்து வருவாரு. வந்த உடனே இந்த பையன கட்டி புடிச்சுக்கிட்டு, "ஏன்பா இப்படி போட்டு பிள்ளைய அடிக்கிற? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி அடிக்கிறது தப்பு. விடு அவன் இனிமேல் என் புள்ள. நீங்க ஏதாவது பண்ணீன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும்" அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்க்கும்போது, இங்க புரொஃபசர் சாரோட அப்பா வந்து, "யோவ் லூசு! அவன் உன் பொண்ண தான்யா நடு ரோட்ல வச்சு கிஸ் பண்ணான்" அப்படின்னு சொல்லிடுவாரு. அவருக்கு அங்க மனசு உடைஞ்சு போயிடும். ஸோ அப்படியே அவர பிடிச்ச அந்த பிடிப்ப அப்படியே தளர்வா விட்டுட்டு அப்படியே உள்ள போயிடுவாரு. இப்ப மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவாங்க. இப்ப பிள்ளைங்க எல்லாருமே கீழ ஒண்ணா உட்காந்து ஃபயர் கேம்ப் மாரி பண்ணி ஜாலியா பாட்டு பாடி இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோயின பாட சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு மலையாள பாட்டு பாடுவாங்க. அந்த மலையாள பாட்ட கேட்டோனே தன்னை அடக்க முடியாம மேலேருந்து ஹீரோ சார் குடுகுடுன்னு கீழ வந்துருவாரு. அவங்க பாடி முடிக்கும்போது, அதுக்கு அடுத்த மேல் வெர்ஷனா அவரே இறங்கி வந்து பாடுவாரு. அங்க ஒரு கலகலப்பா இருக்கும். எக்ஸப்ட் சரஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கும் அந்த இடத்துல. அங்கேயே அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாரையும் "டைம் இல்ல, டைம் ஆயிடுச்சு எல்லாரும் போங்க, போய் படுங்க" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இவருங்க வந்து கேட்பாங்க, "முதல்ல உங்க காதல் கதைய முழுசா சொல்லி முடிங்க, இல்லன்னா எனக்கு தலை வெடிச்சிரும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குக்கு போவாரு. ஃப்ளாஷ்பேக்கில வந்து அவங்களுக்கு விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே இந்த பொண்ண வந்து அவங்க அப்பா ஊரை விட்டே கூட்டிட்டு போறாரு. இவர் கடைசியா போய் எவ்வளோ கெஞ்சுவாரு, அப்பயும் இது பண்ணாம அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ வரவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்து அவ கல்யாணம் பண்ணிக்க போறான்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. நான் மனசு வெறுத்து போய் இருந்திருந்தேன். அந்த டைம்ல தான் எங்க அம்மா ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய், ஒரு பொண்ணு பார்க்க போறோம்ன்னு சொல்லி உன்ன கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. உன்ன பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 25 வருஷமா உன்ன தவிர என் வாழ்க்கையில எந்த பொண்ணுமே இல்ல சரஸ் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்குமே கொஞ்சம் மனசு அப்படியே இதுவாயிடும். அப்ப அவர கெட்டியமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, "நீங்க அவ வேணாம் அப்படின்னு அவள கம்ப்ளீட்டா வெறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்க சொன்னதுல எந்த பொய்யும் இல்ல. உங்க வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருந்திருக்கேன். இப்பவும் நான் மட்டும் தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா அந்த மொமெண்ட்ட வந்து சொல்லுவாங்க.
இப்ப இந்த பொண்ணு இங்கேயே இருக்கா இல்லையா? ஸோ பசங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, வசீகரன் தீபிகாவுக்கு ஒரு செயின் வந்து ப்ரெசென்ட் பண்றான். அது வந்து ஒரு சில்வர் செயின். அதில 2டே 2 முத்து மட்டும் கொலுசு முத்து இருக்கும். அத வந்து இது எங்க அப்பாவோடையது. எங்க அப்பாவோட அம்மாவோட கொலுசு வந்து இதில கோத்துருக்கு. இத பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா ஞாபகம் வராங்கன்னு எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு. இத எனக்கு எங்க அப்பா குடுத்துருக்காரு. இத நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அவ கழுத்தில அவரே போட்டு விடுவாரு. அத பார்த்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து சரஸ் வந்து பாரதிய திரும்பி பார்ப்பாங்க. அவர் வந்து அப்படியே பார்ப்பாரு. என்னன்னா, ஃப்ளாஷ்பேக்ல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து அவளோட ஞாபகமா இருக்கட்டும்னு பாரதிக்கு அந்த செயின வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பா. ஸோ, அதில இருக்கிற அந்த கொலுசு மணி கேட்கும்போதெல்லாம், அந்த காதலிய அவர் நெனச்சு பார்ப்பாரு. அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ, இத வந்து இந்த மொமெண்ட்ல பார்த்த உடனே சரஸ்க்கு ரொம்ப கோவம் வரும். அப்ப வந்து தீபிகாவோட அம்மா கால் பண்ணி, "நீ இவ்ளோ நாள் அங்க இருக்கிறது தப்பு. என்கேஜ்மெண்ட் கூட ஆவல. முதல்ல கிளம்பி ஊருக்கு வா" அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க வந்து ஊருக்கு கிளம்பி வந்துருவாங்க. ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம், இங்க இந்த சூழ்நிலையில தங்கச்சி கூட ஓடி பிடிச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க கழுத்துல இந்த செயின பார்த்த உடனே, அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க அப்படியே கூப்பிட்டு, "இங்க வா. இந்த செயின் ஏது? இது எங்கேருந்து கிடைச்சது?" அப்படின்னு சொன்ன உடனே, "வசீகரன் குடுத்தாம்மா. இது அவங்க அப்பாவோடது தான்." அப்படின்னெல்லாம் சொன்ன உடனே, இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அவர் பேரும் பாரதி தான் அப்படின்னோனே, அவங்க ஃபோட்டோஸ் கேட்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பார்த்துட்டு இருக்க ஃபோனையும் தூக்கி போட்டு உடைச்சுட்டு, "இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ட எடுத்துக்கிட்டு அவங்க தனியா போயிடுவாங்க. அவங்க வீடு ஃபுல்லா சுத்தி தண்ணியா இருக்கும். தண்ணியில தான் போட்ல தான் இவங்க வீட்டுக்கே வர வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்களுக்கு கோவம் வந்தாலும், என்ன வந்தாலும் அவங்க போட் எடுத்துட்டு தனியா போயிடுவாங்க. அந்த மாரி அவங்க தனியா போவாங்க. இந்த பக்கம் வந்து வசீகரன் ட்ரை பண்றான். இவன் நம்பர உடைச்சுட்டாங்க. இவளால கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க அப்பாக்கு அடிச்சாலும் அவங்க அப்பா கட் பண்ணுவாரு. அவங்க அம்மாக்கு அடிச்சாலும் கட் பண்ணுவாங்க. ஸோ கனெக்ஷன்ஸே வந்து இங்க கட் ஆயிருக்கும். இப்ப இவ்வளோலாம் பேசும்போது, இந்த பொண்ணோட தங்கச்சி வந்து, "நான் உனக்கு எப்படியா ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் ஃபோன வாங்கி வசீகரன் கிட்ட பேச வைப்பாங்க. ஸோ வசீகரன் வந்து, "நீ சென்னைக்கு வா" அப்படின்னு சொல்லுவான். ஸோ வீட்ல மறுபடியும் ஒரு பொய் சொல்லணும். யாரோ ஃப்ரெண்டோட பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி, இதுங்க 2ம் சென்னைக்கு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. அப்ப அத அவங்க அப்பா கண்டுபிடிச்சுட்டு, அவர் சொல்வாரு, "உங்க அம்மாவ நான் சமாளிச்சுக்கிறேன். நீ யார விரும்புறியோ அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா, நீ வந்து எதுவா இருந்தாலும் என்ட்ட சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, "தேங்க்யூப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வசீகரனுக்கு கால் பண்ணி, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்பா நம்மள சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீட்டிங் கேன்சல். ஏன்னா, அவரு நமக்காக இறங்கி பேசும்போது, நம்ம இன்னைக்கு இந்த மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அந்த மீட்டிங் அவ கேன்சல் பண்ணிட்டு, அவ வீட்ல சந்தோஷமா இருப்பா. இங்க வசீகரனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இப்ப அப்பா, அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. ஸோ இந்த இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கும்போது, கொல்லிகா வேலை பார்க்குற விமலா வந்து இவர்கிட்ட வந்து, "என்ன சார் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அங்கேயே படிக்கிற அவரோட கடைசி பையன் நேரா வந்து, "அப்பா எனக்கு ஒரு ரூ. 2000 குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "உனக்கு எதுக்குடா ரூ. 2000?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்ல எனக்கு இப்போ லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரீட் குடுக்கணும். குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அங்க இருக்கிற விமலா வந்து, "என்னடா இவ்ளோ ஓப்பனா பேசுற? உங்க அப்பாகிட்ட எதுவும் மறைக்க மாட்டியா?" அப்படின்னோனே, "ஐயய்யோ! மேடம் இந்த மறைக்கிறதெல்லாம் நமக்கு வராது. மறைக்கணும்னா நெறைய பொய் சொல்லணும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம வெளிப்படையா இருந்துட்டு போலாம். டிரான்ஸ்பரன்சி இஸ் ஆல்வேஸ் ஹாப்பினஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிடுவான். அப்ப விமலா வந்து சார பார்த்து, "பார்த்தீங்களா சார், உங்க பையனுக்கு கூட தெரியுது" அப்படின்னு சொன்னோனே, இவரும் வந்து இனிமேல் நம்ம ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, எல்லாத்தையுமே வந்து இனிமேல் நம்ம ஓப்பனா நம்ம ஒய்ஃப் கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற சந்தோஷத்தோட போவாரு. மறுநாள் மறுபடியும் காலேஜில விமலாவ மீட் பண்ணும்போது, விமலா வந்து போயிட்டே இருப்பாங்க. இவரு கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "என்ன சார் அதிசயமா இருக்கு. இங்க சிசிடிவி கேமரா இருக்கு சார். எப்பவுமே சிசிடிவி கேமரா முன்னாடி யார்கிட்டயும் பேச மாட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது, "எதுக்கு நான் பயப்படணும்? இந்த சிசிடிவி கேமரா என்ன என்ன பண்ணிட போகுது? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க" அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருக்கு. நீங்க இவ்வளோ வெளிப்படையா சொல்றதுனால நானுமே சொல்றேன். எனக்கும் உங்க மேல ஒரு சின்ன க்ரஷ் இருக்கு சார்" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்வாரு. அவங்களும் இதான் சாக்குன்னுட்டு, "அப்ப என் கூட ஒரு லஞ்சுக்கு வரீங்களா சார்?" அப்படின்னோன, "ஓகே போலாமே. நான் சரஸ் கிட்ட சொல்லிட்டே வரேன்" அப்படின்னு சொல்லி இவங்கள லஞ்சுக்கு கூப்பிட்டுட்டு போவாரு. அங்க லஞ்ச்ல உட்காந்து இவங்க பேசிட்டே இருக்கும்போது, இவங்க 2 பேரும் இந்த லவ் ஸ்டோரிய பத்தியும் பேசுவாங்க, இவங்கள பத்தியும் பேசுவாங்க. இத பக்கத்திலேயே ஒரு பாருக்கு அப்புறமா அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற அவரோட கடைசி பையனும், அவனோட புது காதலியும் கேட்பாங்க. ஸோ அவனுக்கு கோவம் வரும். ஆனா அந்த பொண்ணு சொல்வா, "இதுல என்ன இருக்கு? உங்க அப்பா பாரு எவ்வளோ தில்லா இருக்காரு. எவ்வளோ சூப்பரா லவ்வா, பொயட்டிக்கா பேசுறாரு அவரு"
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சிரிச்சுட்டே இருப்பா. இவனுக்கு ரொம்ப அஷேமாக இருக்கும். அப்போ நேராக வருவான். வந்து அவங்க அம்மாவை வெளியில் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, அம்மா நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும். அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவருக்கு ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா இதான் சாக்குன்னு மொத்தத்தையும் கொட்டி உடைப்பாங்க. இந்த மாதிரி எனக்கும் தெரியும்டா, என்கிட்ட இப்போ தான் ஒரு 10 நாளாக முன்னாடி சொன்னார். நான் வந்து அப்படியே புழுங்கி புழுங்கி சாகிறேன். அட்லீஸ்ட் உனக்காவது இப்போ தெரியுது இல்லையா, உங்ககிட்டயாவது நான் கொட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப உருக்கமாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து அந்த பாரதியோட ஹஸ்பண்ட் சுப்பிரமணியம், தீபிகாவோட அப்பா, அவர் கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா அங்கே பாரதி வந்து சுப்பிரமணியம் கிட்ட இந்த மாதிரி வசீகரனோட அப்பா தான் நான் காதலிச்ச பையன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு காதலிச்சிருக்கேன்னு தெரியும். ஆனால் அது யாருன்னு தெரியாதுல்ல, அதுதான் இந்த பையன் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அவர் வந்து இப்போ வந்து சரஸ்க்கு ஃபோன் பண்ணி, "அம்மா என்னம்மா பண்ணுறது? நம்ம எல்லாரும் ஒண்ணா ஃபேமிலியாக சேர்ந்து இத பேசி ஒரு முடிவு எடுப்போம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, "சரிங்க அண்ணே, நாளைக்கு நான் அவரையும் கூட்டிக்கிட்டே உங்க வீட்டுக்கு நான் வரேன்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் போய் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்வாங்க, இந்த மாரி, "நம்ம எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம், போய் பேசுறோம்." "எதுக்கு வேண்டாம்?" அப்படின்னு தயங்குவாரு. "இல்ல, நீங்க வந்து அவங்கள பார்க்கல, பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இத சால்வ் பண்ண முடியும். உங்க மனசுல இருக்க காதல் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சரசும் வந்து பாரதிய சமாதானப்படுத்தி ஊருக்கு வரத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா, ஊருக்கு கிளம்பி வர பாரதி மனசுக்குள்ள இன்னும் அந்த 11வது படிக்கிற பையனாவே நெனச்சுக்கிட்டு, அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா அந்த பொண்ண பார்க்க போறோன்னே வருவாரு. இந்த இடத்துல ரொம்ப காமெடியா இருக்கும். அவங்க வந்து சரஸ்க்கு வந்து இத எப்படியாவது பேசி முடிக்கணும். ஏன்னா, பொண்ணும் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதும் அவங்களுக்கு இப்போ வந்து கட்டாயத்தின் பேர்ல அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதே சமயத்துல தான் புருஷன் வந்து அந்த பொண்ணோட அம்மாவ வந்து ஒரு காலத்துல விரும்பியிருக்காரே! இவங்க 2 பேரும் மறுபடியும் பார்த்தா என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோன்ற ஒரு பதட்டமும், ஒரு வைஃபா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பொண்ணோட அப்பா வந்து இங்க தடபுடலா எல்லாம் ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர டெக்கரேஷன்லாம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. என்கேஜ்மெண்ட் கையோட முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப பரபரப்பா வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாரதி வந்து பேசுவாங்க. தீபிகாவோட அம்மா வந்து பேசுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. நீங்க வந்து பொண்ண வந்து அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு சந்தோஷம் தான். நீங்க பண்ணுங்க. ஆனா என்ன விட்டுடுங்க. என்னால என்ன பண்ண முடியும்னே தெரியல. என்னால மறுபடியும் பாரதிய பார்த்தேன்னா, நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவங்க என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம, இவரு வந்து பொண்ணுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டே இருப்பாரு. மறுநாள் வந்து போட்ல வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்து இறங்குவாங்க. ஸோ இவரு தான் போய் அவங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ணி, ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு, மறுநாள் வந்து எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, மறுநாள் காலையில வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. மறுநாள் எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது, இந்த அம்மா மட்டும் வீட்ல இருக்காது. வீட்லேருந்து கிளம்பி, இவங்களுக்கு எப்போ கோவம் வந்தாலும், சோகமா இருந்தாலும் அவங்க ஒரு போட் எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. பொண்ணோட அம்மா மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ பொண்ணோட அம்மாவ எங்க இருக்காங்கன்னு எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே ரிட்டர்ன் திரும்பி வரும்போது, இப்ப வந்து பாரதியும், பொண்ணோட அப்பாவும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப வந்து பொண்ணோட அம்மா பாரதி வந்து அங்கேருந்து வரும்போது மழை வந்துரும். மழையிலேருந்து அவங்க அந்த போட்ட வந்து கட்டி வச்சுட்டு அவங்க உள்ள ஏறும்போது, ஹஸ்பண்ட் வந்து தவிச்சு போய் குடை எடுத்துட்டு ஓட மாட்டாரு. அதுக்கு பதிலா பாரதி வந்து கொடைய எடுத்துக்கிட்டு குடு குடு குடுன்னு போய் அவங்கள போய் கூட்டிட்டு வருவாரு. இந்த இடம்லாம் வந்து பயங்கர காமெடியா இருக்கும். அவர் வந்துட்டு, "இல்ல அவங்க நெனச்சுட்டாங்க அதுதான்" அப்படின்னு சொல்லும்போது, இவரு வந்து ரொம்ப பெருந்தன்மையா, "இருக்கட்டும் சார் பரவால்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நேரா வருவாங்க. எல்லாம் உட்காந்துருப்பாங்க. யார்கிட்டயும் பேசாம நேரா ரூம்குள்ள போய் நின்னுடுவாங்க. அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் போய் சொல்லுவாரு, "எல்லாரும் வந்திருக்காங்க. நீ வந்து பேசலன்னா தப்பாயிடும். வந்தவங்கள அவமானப்படுத்தின மாரி ஆயிடும். வந்துக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப அங்க வந்து சரஸ் வந்து எழுந்து வருவாங்க. அப்ப இவரு வந்து உரிமையா சொல்லுவாரு, "அம்மா அவங்க பாவம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. நீ போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துமா" அப்படின்னு சொன்ன உடனே சரஸ்வதியும் வந்து ரொம்ப நல்ல மனசோட தான் உள்ள போவாங்க. போயிட்டு, என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "மசாலா டீ போடுறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப சரஸ்க்கு கோவம் வரும். ஏன்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சது மசாலா டீ. ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இத்தன வருஷம்க்கு அப்புறம் அவ போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பொறாமையா வரும். அவருக்கு மசாலா டீலாம் பிடிக்கிறதில்ல. அவரு டீயே குடிக்கிறதில்ல. அவருக்கு நான் காஃபிக்கு தான் பழக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அவங்க முகமே மாறி போயிடும். அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டிருப்பாங்க. இவருக்கு மட்டும்
எல்லாருக்கும் மசாலா டீ போட்டிருப்பாங்க. இவருக்கு மட்டும் ஒரு சின்ன கப்பில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து வரும்போதும் அவர் பக்கத்தில் நிற்கும் போதும் அவர் ரொம்ப படபடப்பாக இருப்பார். இதை வந்து சரஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப தவிப்பாங்க. இந்த சீன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சரஸ்வதி வந்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே கத்துவாங்க, என்னால் இனிமேல் பொறுத்துக்கவே முடியாது, என்னது அந்த பொண்ணு வந்து இப்போவும் உங்களுக்கு மசாலா டீ பிடிக்கும் ஞாபகம் வச்சுட்டு போடுறா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இங்கே வந்தது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான், என் புருஷனை விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே கத்துவாங்க. இவரும் வந்து எவ்வளோ சமாளிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ ஒரு கால் வரும். பார்த்தா யாருன்னா அது இந்த பாரதி தான் கால் பண்ணியிருப்பாங்க. உடனே இவங்க ஃபோனில் வந்து அக்கா சொல்லுங்கக்கா, இல்லை அப்படியே பேசிகிட்டு இங்கே வந்துட்டோம், நாங்கள் இதோ வரோம்க்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வருவாங்க. பார்த்தா அங்கே பெரிய லஞ்சுக்கு ரெடி பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து அங்கே நிற்கும் போது வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட பொண்ணு வந்து ப்ரொஃபஸரோட பொண்ணு வந்து சொல்லுவா, அப்பா உங்களுக்கு பிடிச்சதே தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க பாப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியாது, பட் எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு பிடிச்சதாகவே இருக்குது, வாங்க வாங்க ஒரு பொடி பொடிங்க அப்படின்னு சொல்லும்போது சரஸ்வதி வந்து அப்படியே ஒரு முறைப்பாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, தீபிகாவோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாது இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு, நான் மெனு வந்து உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதாவே சொல்லிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படியே வந்து பூசி மொழுகுவாங்க. இங்கே இவங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர் வந்து அந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஏர்லி மார்னிங் ஜாகிங் போவாரு. அது இந்த ஃபேமிலிக்கு பிடிக்காது. இப்படி சின்ன சின்னதா ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து பாரதியோட ஒய்ஃப் சரஸ்வதி, அந்த பாரதி அவங்களோட ஹஸ்பண்ட் சுப்ரமணி. இவங்க 4 பேரும் உட்காந்து பேசி, இத வந்து நம்ம வந்து கடந்து வந்துடணும். பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து இத வந்து சரியா ஒரு இடத்துல வந்து இத ஸ்டாப் பண்ணி இத நம்ம ப்ரொசீட் பண்ணணும். பசங்களுக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்கணுன்றத பேசி முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இதை பேசிகிட்டு இருக்கும்போது இதை வந்து மாப்பிள்ளை வசீகரனும் பொண்ணு தீபிகாவும் ஒரு படகுல போகும்போது இவங்க எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுடுவாங்க. கேட்டுட்டு அவங்களே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இன்னமும் அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லவ் இருக்குது அப்படின்னும் போது எப்படி வந்து நாளை மறுநாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போக்குவரத்து இருக்கும் போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும்ல, நம்மலாம் எவ்வளவோ கடந்து வந்துடுவோம். ஆனா, இந்த 70ஸ் கிட்ஸு, 80ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த லவ்ல வந்து அவங்க கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அவங்களுக்காக நம்ம வந்து நம்மளோட லவ்வ வந்து விட்டு குடுத்துடலாம். நம்ம விட்டு குடுக்குற இடத்துல இருக்கோம்னு சொல்லி, இவங்க 2 பேரும் பெருந்தன்மையா வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்து முடிவ சொல்றதுக்காக வருவாங்க. அதே சமயம் இங்க இவங்க 4 பேரும் பேசி இந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டு, பசங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வந்த உடனே அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து சொல்லும், உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இப்போது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ வந்து வசீகரன் சொல்லுவான், அப்பா வேண்டாம்ப்பா, இப்போ இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, டைரெக்டாக கல்யாணமாடா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புனது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம், கல்யாணன்றது ஒரு நாள் விஷயம் இல்லை, லைஃப் டைம் கமிட்மெண்ட்டு, நாளை மறுநாள் நீங்கள் எப்படி ஒருத்தர் பார்த்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா நாங்கள் இதை வந்து மூவ் ஆன் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து வெளியில் வந்து நிற்கும் போது அவங்களோட கடைசி பையன் இருக்கான் இல்லையா, அவன் குடுகுடுன்னு வந்து டே அண்ணா யாருக்காக உங்கள் லவ்வை நீ தூக்கி போட்டுட்டு வர, நம்ம அப்பாக்காகவா, நீ என்ன நினைக்கிற, நம்ம அப்பா ரொம்ப சின்சியராக ஒரே பொண்ணை விரும்பினாருண்ணா, அப்படிலாம் கிடையாது, இது நம்ம அப்பாவோட ஃபோன் அப்படின்னும் போது இங்கே வந்து பாரதிக்கு வந்து திக்குன்னு ஆகிடும், ஏன்டா ஏன் ஃபோன் எடுத்த அப்படின்னோடனே, கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவோட ஃபோனில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் பாரு, பையன் பேரில் இருக்கிற எந்த கான்டாக்ட்டுமே வந்து பையன் கிடையாது, அதெல்லாம் பொண்ணு, விமலுன்றது விமலா, கிருஷ்ணான்றது கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் நம்பர்ஸ்லேயும் ஒன்று ஒன்றா டயல் பண்ணுவோம். அங்கேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க ஃபோன் எடுத்த உடனே பாரதி நீ அனுப்பிச்சி வச்ச சாரி நல்லா இருக்குடா வந்துடுச்சு, ப்ளவுஸ் தச்சு போட்டதுக்கப்புறமா நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன பாரதி என்ன ஆச்சு, உங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நான் வேணான்னு சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பேசினோடனே இவங்க கட் பண்ணிவிட்டு, நம்ம அப்பா வந்து சரியான ஜொல்லு பார்ட்டிடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ வந்து சரஸ்வதியும் சிரிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து யாராவது பொண்ணுங்க பேசினா கொஞ்சம் வழிவார், ஆனால் மற்றபடி அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பொண்ணு இந்த சரஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரை கையை கட்டியமாக பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சிரித்து ஒரே கலகலப்பாகிடுவாங்க. இப்போ வந்து
தீபிகாவே சொல்லிடுவாங்க, "ஓகே அப்படின்னா எங்களுக்கு எப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க? நீங்க பண்ணுறீங்களா இல்லை நாங்களே போய் தாலி கட்டிக்கட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிச்சயதார்த்த தட்டு தாம்பூலம் மாற்றுவாங்க. இந்த பக்கம் பாரதி அவங்களோட ஹஸ்பண்ட் சுப்பிரமணியன் நிற்பாங்க. அந்த பக்கம் பாரதியும் அவங்களோட ஒய்ஃப் சரஸ்வதியும் நின்று தட்டு மாற்றும்போது அப்போயும் நம்ம பாரதி ஹீரோ என்ன பண்ணுவார், விரல் அப்படியே நைஸாக போய் அடியில் கையில் வந்து அப்படி ஒரு டச் பண்ணுவார். அப்போ வந்து சுப்பிரமணியன் சொல்லுவார், "சார் அது ஏன் விரல் சார்" அப்படின்னு சொன்னோடனே அங்கே எல்லாரும் சிரிப்பாங்க. இதோட ஹாப்பி நோட்டோட இந்த படம் வந்து இங்கே முடியும். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற படம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.